என்னன்றது காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூல் இன்கம். இந்த பூல் இன்கம் வந்து பாருங்கள், $1056 வந்து பண்ணால் ஆட்டோ பூல் இன்கம் மூலமாக எடுத்திருக்கேன். ஸோ ஆட்டோ பூல் இன்கம்ன்றது ஒரு நான் ஒர்க்கிங் இன்கம் தான். ஸோ இன்னொரு நான் ஒர்க்கிங் இன்கம் நம்ம கம்பெனி வந்து பண்ணால் கொடுக்குறாங்க. டெய்லி வந்து பண்ணால் ஒரு $1 ஆவரேஜாக $1 கொடுக்குறாங்க. ஸோ 26 டேஸில் வந்து பண்ணால் $24 வந்து பண்ணால் நான் ஒர்க்கிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்டோ பூல் இன்கமும் வந்து பண்ணால் ஒரு நான் ஒர்க்கிங் இன்கம் தான். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண டேட்லேருந்து சீனியாரிட்டி வைஸ் வந்து பண்ணால் வேர்ல்டு லெவலில் நடக்கிற பிஸ்னஸ் மூலமாக வர கான்ட்ரிபியூஷனை சீனியாரிட்டி வைஸ் வந்து பண்ணால் சிஸ்டம் நமக்கு இன்கமாக கொடுக்கும். ஸோ அந்த இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பூல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூல் இன்கம். ஓகே, ஸோ இந்த பூல் இன்கம் மட்டும் 1056. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தெந்த ஆட்டோ பூல் ரேங்க்லேருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏர்னிங் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது, சரிங்களா? ஏர்னிங் ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏர்னிங் ரிப்போர்ட்டில் மேட்ரிக்ஸ் இன்கம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோ பூல் இன்கமுக்கான சார்ட்டு, சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 10 என்ட்ரிஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபுல் வியூ தெரியல. ஸோ அதனால் டெஸ்க்டாப் சைட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய ஆட்டோ பூல் இன்கம் உடைய இன்கம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், டேட் வைஸ் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ டேட் வந்து பார்த்தா 23rd அன்னைக்கு வந்து பார்த்தா என்னுடைய ஃபஸ்ட்டு ஆட்டோ பூல் இன்கம் ஆம்பருக்கான $4 24 ஹவர்ஸில் வந்தது. இந்த இது $4, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப் டு வந்து பார்த்தா May 17th வரை வந்த ஆட்டோ பூல் இன்கம்மை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தா 23rd April அன்னைக்கு வந்து பார்த்தா எனக்கு ஆம்பருக்கான பூல் 1 இன்கம் $4 வந்து பார்த்தா கிரெடிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நான் 23rd அன்னைக்கு வந்து பார்த்தா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து பார்த்தா எனக்கு 27th வந்து பார்த்தா கோல்டுக்கான ஆட்டோ பூல் இன்கம் எனக்கு கிடச்சிருக்கு. அது $8. ஸோ அதுக்கப்புறம் சேம் 23rd எனக்கு கிறிஸ்டலுக்கும் அப்கிரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதாட்டு வந்து பார்த்தா எனக்கு ஆட்டோ பூல் இன்கம் கிறிஸ்டலுக்கு பூல் 3 அப்படின்றது கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் ரேங்க்குக்கு வந்து பார்த்தா எனக்கு கிடச்சிருக்கிற டேட்டு 28th அன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ 23rd வந்து பார்த்தா கிறிஸ்டல் அப்கிரேட் பண்ணாலையும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 5 days கேப்பில் தான் வந்து பார்த்தா எனக்கு ஆட்டோ பூல் இன்கம் கிறிஸ்டலுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா எவ்வளோ டாலர்ஸ்ன்னு பார்க்கும்போது $20. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா என்னுடைய ஆட்டோ பூல் இன்கம் வித்தின் 26 days, அதாவது ஜாயின் பண்ணதுலேருந்து 26 daysக்குள்ள எனக்கு எவ்வளோ ஆட்டோ பூல் இன்கம் வந்திருக்குன்னா $1056 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோ பூலில் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். 1056 into 70 rupees கன்வர்ஷனில் போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 73,640 rupees பக்கம் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்கமாக கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா 1 monthல் நான் ஜாயின் பண்ண பேக்கேஜ் $34, நான் அப்கிரேட் பண்ணது 50 + ஒரு 100 23rd பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தா டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது $184 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான இன்கம் வந்து பண்ணால் $1056 வந்து பண்ணால் இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ இந்தியன் ருப்பீஸில் பார்க்கும்போது 73,000 வந்து பண்ணால் வித்தின் 1 month 26 days எக்ஸாக்டாக சொல்லணும், 26 daysல வந்து பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தா லைவாக உங்களுக்கு இந்த ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இதில் பூல் 1ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆம்பர். ஸோ ஆம்பருக்கு வந்து பண்ணால் டோட்டலாக 4 லெவலுக்கு வந்து பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? அடுத்தது கோல்டுன்றது வந்து பண்ணால் பூல் 2. ஸோ பூல் 2க்கு வந்து பண்ணால் $8, அதுக்கப்புறம் $32. நெக்ஸ்ட் பூல் 2 வந்து பண்ணால் $256. ஸோ டோட்டலாக வந்து பண்ணால் 3 ரவுண்டு
பூல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ புல் இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கிறிஸ்டல்ன்றது பூல் 3 $20, $80, $320. ஸோ நான் ஜாயின் பண்ணி 22nd அன்றைக்கி வந்து பண்ணால் ஆம்பர் வந்து பண்ணால் எலிஜிபிளான 23rd அன்றைக்கி கிறிஸ்டல் அண்ட் தென் வந்து பண்ணால் கோல்டு ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 26 டேஸ் வந்து பண்ணால் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து கவுண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த 26 டேஸில் $1,056 ஆட்டோ புல், அதாவது நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ நான் ஒர்க்கிங் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, வேர்ல்டு லெவலில் என்ட்ரி கிடைக்குது. ஸோ அந்த என்ட்ரி சீனியாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுனால வருது. ஸோ சில பேர் கேட்கலாம், சார் நான் இப்போ ஜாயின் பண்ணால் வந்து பார்த்தா ஒரு 1 மந்த்துக்குள்ளே எனக்கு இந்த $1,056 கிடச்சிருமா அப்படின்னு கேட்டாக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இதில் 50% உங்களுக்கு 1 மந்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த ஆட்டோபுல் பிஸ்னஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வந்து பண்ணால் எல்லா யூடியூபரும் எல்லா யூடியூப் வீடியோலையும் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய டிசிஷன் வந்து சீக்கிரமாக டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீனியாரிட்டி வைஸ் தான். ஸோ இந்த ஆட்டோபுல் இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் ஒரு நாளைக்கு 1000+ மெம்பர்ஸ் வந்து பண்ணால் நம்மளுடைய டீம்லேயே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய டீமில் மட்டும் வந்து பண்ணால் 15,000 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு நாளைக்கு 1000 என்ட்ரிஸ்க்கு மேலே வந்து பண்ணால் என்னுடைய டீமில் இருக்குது. அப்போ அந்த 1000 பேருக்கும் ஒரே நாளில் ஆட்டோபுல் இன்கம் வருமா அப்படின்னா வராது. ரீசன் என்னென்னா, பர் டேயில் 24 ஹவர்ஸில் ஒவ்வொரு ஹவர்லேயும் ஒரு 10 என்ட்ரி 20 என்ட்ரி 100 என்ட்ரிக்கு மேலே வந்து பண்ண வரும். ஸோ அதில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து பண்ணால் 60 செகண்ட்ஸ் இருக்கும். அந்த 60 செகண்ட்ஸில் வந்து பண்ணால் எத்தனை என்ட்ரி வரும், அந்த 60 செகண்டில் வந்து பண்ணால் எத்தனை மில்லி செகண்ட் இருக்குது, எத்தனை மைக்ரோ செகண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே கால்குலேட்டர். ஸோ டைம் கால்குலேட் பண்ணி தான் இந்த ஆட்டோபுல் இன்கம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஏப்ரல் 23rd வந்து பார்த்தோன்னா 3:10க்கு வந்திருக்கு. ஸோ இதே ஏப்ரல் 22nd ஜாயின் பண்ணவங்களுக்கு 24th கூட வந்திருக்கலாம் ஏப்ரல், சரிங்களா? அது வந்து பார்த்தா அவங்க டைம் ஜாயின் பண்ணுற டைம் தான் முக்கியம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பண்ணி நமக்கு ஆட்டோபுல் இன்கம் வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆட்டோபுல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி வைஸ் தான் வரும். ஸோ டேட் வைஸ் எல்லாம் வராது. நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டும் மற்றவங்க ஜாயின் பண்ணுற டேட்டும் ஈக்குவல் இன்டர்வலில் வந்து பண்ணால் ஆட்டோபுல் இன்கம் வந்து பண்ணால் அக்கர் ஆகுமானா வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மே 18. ஸோ இந்த மே 18ல் 1000 மெம்பர்ஸ் வந்து பண்ணால் ஜாயின் ஆகிறாங்கன்னா அந்த 1000 மெம்பர்ஸுக்குமே ஆட்டோபுல் இன்கம் ஒரே நாளில் வராது. ஸோ அதை வந்து பண்ணால் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்காங்க, சரிங்களா? இது சீனியாரிட்டி வைஸ் தான் வரும். பட் எல்லா ஆட்டோபுல் சிஸ்டத்தை விட ராக்கெட் ஸ்பீட் ஆட்டோபுல் சிஸ்டம் பெஸ்ட் ஆட்டோபுல் சிஸ்டம் சொல்லுவான். இது ராக்கெட் ஸ்பீடில் வந்து பண்ணால் ஆட்டோபுல் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி சார் இவங்க மட்டும் அவ்வளோ ஆட்டோபுல் இன்கம் ராக்கெட் ஸ்பீடில் கொடுக்குறாங்க அப்படின்னா, மற்ற பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபுல் பிஸ்னஸில் லீடர்ஸ் வந்து பண்ணால் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் வந்து பண்ணால் அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் கிளப் அச்சீவ் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் 256 லெவல் கிளப் அச்சீவ் பண்ணாக்க $2000 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெறும் கிளப் இன்கம்மு நான் 256 அச்சீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தா $225 தான் வந்து பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது 256 கிளப் வந்து பார்த்தா அச்சீவ் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தா $225 தான் கிடச்சிருக்கு. பட் இதே மற்ற பிஸ்னஸில் பார்க்கும்போது $2000 கிடைக்கும். அப்போ லீடர்ஸ் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் மற்ற ஆட்டோபுல் சிஸ்டத்தில் இருக்குது. பட் நம்ம ராக்கெட் அப்பில் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணுற எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து பண்ணால் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணால் ஏதோ நேம் சேக் வந்து பண்ணால் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபே காமிக்கிறேன். ஏர்னிங்கில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இதில் டீம் கிளப் இன்கம் அப்படின்றத வந்து பண்ணால் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் எல்லா லெவலும் வந்து பண்ணால் அச்சீவ் பண்ணிட்டேன். 4 கிளப், 16 கிளப், 64 கிளப் அண்ட் 256 கிளப். இதை பாருங்கள், 4, 16, 250, 64,
256. ஸோ எல்லா கிளப்பும் அச்சீவ் பண்ணிட்டேன். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் கிளப் இன்கம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்குன்ட்டு 256க்கு எனக்கு வெறும் $225 தான் கிடச்சிருக்கு. 64க்கு $105 தான் கிடச்சிருக்கு. ஸோ கிளப் இன்கம் வந்து பண்ணால் கம்மியாக தான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்னா நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் லீடர்ன்றதுனால எனக்கு வந்து பண்ணால் அள்ளி கொடுக்குற சிஸ்டம் கிடையாது. இதை குறைச்சிட்டு ஆட்டோ பூலில் வந்து பண்ணால் இன்கம்மை ஃபாஸ்ட்டாக எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து பண்ணால் கொடுக்குறாங்க இந்த ராக்கெட் அப் சிஸ்டம். ஸோ அதனால தான் இந்த ராக்கெட் அப் பிஸ்னஸ் வந்து பண்ணால் ஷார்ட் பீரியட்லேயே வந்து பண்ணால் ரொம்ப 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 வந்து பண்ணால் பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணுற அத்தனை பேருக்கு இன்கம் கொடுக்குற சிஸ்டம். லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராது. லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பட் ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட் கம்பெனி கொடுக்குறாங்க. பட் அதை விட எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கும்போது பிஸ்னஸ் தானாக வளரும் அப்படின்ற கான்செப்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னுடைய டீமில் மட்டுமே கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய நெட்ஒர்க்கு. இது டவுன்லைன் நெட்ஒர்க். இதை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து பண்ணால் என்னுடைய டீமில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸோடைய ஜாயினிங் டேட்டு, அதனோட யூசர் ஐடி, அவங்களுடைய மெம்பருடைய நேமு, ஸோ சீரியல் நம்பரு. இந்த சீரியல் நம்பரில் பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் ஷோவிங் 1 to 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்கு. எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள், 17,269 என்ட்ரிஸ். அப்போ என்னுடைய டீமில் நான் 15,000 முன்னாடி சொன்னேன், அது நேற்று அப்டேஷன். ஆக்சுவலாக வந்து பாருங்கள் இன்றைக்கி அப்டேஷனில் பாருங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 என்ட்ரிஸ் பக்கம் வந்து பண்ணால் வருது. இப்போ டோட்டலாக வந்து பண்ணால் எனக்கு 17,269 மெம்பர்ஸ் வந்து பண்ணால் என்னுடைய டீமில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ மெம்பர் வந்து பண்ணால் ஒரு ஆட்டோ பூல் சிஸ்டத்தில் ஒரு லீடர் கீழே இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே மற்ற ஆட்டோ பூல் சிஸ்டத்தில் இருந்தால் க்ரோஸ் கணக்கு ஏர்ன் பண்ண முடியும். வேணா நீங்கள் செக் பண்ணிக்காங்க. மற்ற ஆட்டோ பூல் சிஸ்டம் பிஸ்னஸ் பண்ணுற லீடர்ஸ் அதை வந்து பண்ண கேட்டுக்காங்க. ஸோ பட் இந்த பிஸ்னஸில் வந்து பண்ணால் நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஏர்னிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்க்கான பிஸ்னஸ் கிடையாது. லீடர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அள்ளி கொடுக்காது, லீடர்ஸுக்கு கிள்ளி தான் கொடுக்கும்.